அப்படின்ட்டு. இப்போ அதில் முதல் வகையை வந்து நம்ம பார்க்குறோம். உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும், இது வந்து ஒரு பாறை. அந்த பாறையை வந்து அப்படியே குடஞ்சி உள்ளே கொண்டு போகிறாங்க. பாருங்கள், 2 சைடில் இருந்து உள்ளே கொண்டு போகிறாங்க. உள்ளே வந்து தூண்கள் எத்தனை தூண் இருக்கு? 4 தூண். நடுவில் 2 முழு தூண்னு சொல்லுவாங்க. முழு தூணை பில்லர்னு சொல்லுவாங்க. அது வந்து அரைத்தூண். அரைத்தூண் ஒரு தூண் இல்லை, அந்த பின்னாடி அந்த இன்னொரு பகுதி இருக்கிறது அது ஒரு பாவனை. அப்போ அந்த அரைத்தூணை பிளாஸ்டர்னு சொல்லுவாங்க. அப்போ பில்லர் பிளாஸ்டர் அப்படின்ட்டு. இப்போ பாருங்கள், இந்த தூண் வந்து மேலே ஒரு சதுரம் இருக்குது, கீழே ஒரு சதுரம் இருக்குது, நடுவில் வந்து ஒரு 8 பட்டை இருக்காங்க. வேறு எதுவுமே வந்து இதில் ஸ்கல்ப்சர் இல்லை. இந்த மாதிரி ரொம்ப எளிமையாக இருக்கணும், பெரிய மேசிவாக இருக்கும், பெருசாக இருக்கும். இப்படி இருக்கிறது மகேந்திர ஸ்டைல்னு சொல்லுவாங்க. மகேந்திரவர்மனுடைய ஸ்டைல் அப்படிம்பாங்க, அவனுடைய பாணி, மகேந்திரவர்மனுடைய பாணி. இப்போ இன்னும் பார்த்தீங்கன்னா அவனுடைய கோயில்கள் எல்லாமே கிழக்கு பார்த்து தான் இருக்கும். இன்னொன்று நீர்நிலைக்கு பக்கத்தில் தான் இருக்கும். இன்னொன்று கொஞ்சம் எலிவேஷனில் இருக்கும், தரையாக இருக்காது, மலையாக இருந்தால் மேலேயும் இருக்காது, ஒரு கொஞ்சம் ஒரு ஹைட்டில் இருக்கும். இதுவும் அப்படித்தான் இருந்தது. இப்போ இந்த லேண்ட்ஸ்கேப்பெல்லாம் ரொம்ப மாறி இருக்குது, நிறைய சொன்னாங்க. அது இது வந்து மாறி. இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும், மண் மேடு எங்கே வந்துருக்குது அப்படின்னா மேலே வந்துச்சு. அப்போ ஒரு கட்டத்தில் வந்து இது முழுக்க ஆங்கிலேயர்கள் தான் இதை வந்து எல்லாத்தையும் இது பண்ணாங்க, முழுக்க மூடிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தூணுக்கு பின்னாடி இருக்கிற பகுதியை வந்து அர்த்த மண்டபம்னு சொல்லுவாங்க. ஒரு சின்னதாக ஒரு மண்டபம் இருக்கு. அதுக்கு முன்னாடி இது கருவறைன்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் சாங்க்டம் சாங்க்டோரியம் அப்படிம்பாங்க, செல்லுன்னு சொல்லுவாங்க. செல்லுன்னா ரூம்னு பொது பொருள் தான். சாங்க்டம் சாங்க்டோரியம் அப்படின்னு சொல்கிறது தெய்வ உருவத்தை வச்சு வழிபடுறதுக்கான ஒரு இடத்தை தான் நம்ம கருவறை அப்படின்னு சொல்கிறோம். பல்லவர் காலத்தில் சிலையை வச்சும் வழிபட்டாங்க, சிலை இல்லாமல் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, அதை வந்து ஓவியமாக அந்த தெய்வத்தோட உருவத்தை எழுதி உள்ளே வச்சு வழிபடுற மரபும் இருந்திருக்கு. படமாட கோயில் பகவர்க்கு ஒன்றியின் நடமாட கோயில் நம்பர்க்கு அது ஆஹா அப்படிங்கிற திருமூலர். படமாட கோயில் அப்படின்னா துணியில் வரைஞ்சி வழிபடுறது அப்படிங்கிற ஒரு மரபு தான். இப்போ 2 துவார பலகாஸ் இருக்காங்க. துவாரம்னா கதவு, வாயில். பாலகான்னா காவலர்கள், காப்பவர்கள். துவார பலகா. இந்த துவாரபாலகாவை பற்றிலாம் எக்கச்சக்கமான ஸ்டடி பண்ணியிருக்காங்க. இதில் 2 துவாரபாலகர். அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இப்படி கதாயுதத்தை வச்சுக்கிட்டு இப்படி கையாட்டிகிட்டு இருக்கிறார். அந்த பக்கம் இருக்கிறவர் இந்த பக்கம் திரும்பியிருக்கிறார். இவர் லெஃப்ட் சைடு, அவர் ரைட் சைடு திரும்பியிருக்கிறார். அப்போ வந்து அவங்க கை காட்டுறது எது அப்படின்னா உள்ளே இருக்கிறவர் தான் மூலம் அப்படிங்கிறத காட்டுறாங்க. அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா சில துவாரபாலகர் இப்படி இருப்பாங்க. இதுக்கு ஜாக்கிரதை முத்திரைன்னு பேர். ஜாக்கிரதை என்ன, ஜாக்கிரதையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எச்சரிக்கை, சத்தம் போடாத. அது பாருங்கள், நம்ம மரபு தான் அப்படியே வந்து தெய்வத்துக்கு கொண்டுக்கிட்டு வந்து நம்ம வழிபடுற அந்த ஒரு தன்மை. இந்த 2 சுவத்துலேயும் பார்த்தீங்கன்னா சிவன், பார்வதி, சின்னதாக குட்டியாக முருகன் வந்து நடுவில் உட்காந்துருக்கிற மாதிரி 2 இருக்குது. இது இல்லாமல் கருவறைக்கு உள்ள பின் சுவர்லேயே ஒன்று இருக்குது. இதுக்கு பேர் சோமஸ்கந்த வடிவம்னு பேர். சோம உமா ஸ்கந்தர். சோம அப்படின்னா அது சோமசுந்தரம் சிவன், உமா உமையன், நடுவில் ஸ்கந்தா. இது வந்து ராஜசிம்மனுடைய ரொம்ப ஃபேவரான ஒரு தீம். எல்லா இடத்துலையும் போட்டிருக்கான் நீங்கள் பார்த்தீங்கன்னா. இப்போ இது 2 சைட்லேயும் 2 கல்வெட்டு இருக்குது. இந்த சுவரில் தெரியுதா? இது வந்து தேவநகரியில் இருக்குது, இது வந்து பல்லவ கிரந்தத்தில் இருக்குது. பல்லவர்கள் வந்து கல்வெட்டு